ஒரு நரி ஒரு திராட்சை தோட்டத்துக்கு போகுது. அங்கே திராட்சையை பறிக்கணும்னு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. ரொம்ப நேரமாக குதிச்சு பார்க்குது, அதனால பறிக்க முடியல. பறிக்க முடியலன்னு மெதுவாக நடந்து போயிடுது. நடந்து போகிற நேரம் அது பார்த்து மனசில் நினச்சிக்கிறது, இந்த திராட்சை வந்து ரொம்ப புளிப்பாக இருக்குது, நல்ல வேளை நம்ம சாப்பிடல அப்படின்னு மனசில் நினச்சிட்டு போகும். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அதை வந்து நம்மளே மனசை நம்ம தேர்த்திருப்போம், இது அங்கே இருக்கிறது வந்து இதை விட நம்ம அடுத்து பெட்டராக தான் போவோம் அப்படின்னு சொல்லி. பட் எல்லா தடவையும் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில நேரம் நம்ம சில விஷயங்கள் மிஸ் பண்ணது கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம். இதை உட்காந்து நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கணுமான்னு அவசியம் கிடையாது. பட் அனலைஸாக பண்ணலாம், என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், என்ன நம்ம தப்பாக பண்ணியிருக்கோம், என்ன சரியாக பண்ணியிருக்கோம். நானே என் வாழ்க்கையில் சில எக்ஸாம்ஸ்லாம் சரியாக கொடுக்காம அப்புறம் அது கிளியர் பண்ணாத நேரம் நான் என் மனசில் வந்து இது பரவாயில்ல, இது நம்மளுக்கு நம்ம தலையில் எழுதிருக்கல, நம்ம இதை விட பெருசாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்னையவே நான் ஏமாத்திருக்கேன். பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் சரியாக படிக்கலை, நல்லா எழுதலை, பட் ஆனால் வந்து என்னையவே நான் ஏமாத்திக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லி. நம்மளே நம்ம ஏமாத்துறது தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலேயே தப்பான விஷயம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். பிளாக் அண்ட் ஒயிட் அது என்ன சரியா தப்பான்றது நம்ம வெளியே ஆளுகளுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் நம்மளுக்கு நம்ம கரெக்டாக நம்ம பண்ணியிருக்கிறது கரெக்டு இல்லை தப்பு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம அதுக்கான ஒர்க் பண்ணோம்னா நம்ம அட்லீஸ்ட் சக்ஸஸ்க்கான பாதையில் போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.